Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. ஒரு ரத்த அழுத்தம்னு ஒரு கன்ஃபார்மா சொல்லிட்டா அடுத்தது என்ன செய்யும்? எனக்கு இருக்காது, எங்கள் வீட்லேயே யாருக்கும் இல்லை, எங்கள் பரம்பரையிலே பிபி கிடையாது, அப்படியெல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்றிக்காது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி போச்சு, மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்லிக்கிறோம், ஆனால் அதில் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. இன்றைக்கி பிபி அதிகமாகி நாளைக்கே கிட்னி கெட்டு போகாது, நாளைக்கே ஒரு ஹார்ட் அட்டாக் வராது, நாளைக்கே ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் வராது. ஆனால் சைலண்ட் கில்லருன்றதுனால உங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்த பிறகு தான் நிறைய பேர்த்துக்கு பிபி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு தான் இதுக்கு ரத்த கொதிப்பு காரணம்னு கண்டுபிடிக்கிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு என்னென்னே தெரியலையே அப்படின்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ராஜேந்திரன் பேசுகிறேன். போன வாரம் நமது உயர் ரத்த அழுத்தம் எப்படியெல்லாம் உடலினுடைய ஆரோக்கியத்துக்கு பாதகமாக இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு ஒரு இரத்த அழுத்தம்னு ஒரு கன்ஃபார்மாக சொல்லிட்டா அடுத்தது என்ன செய்யும்? முக்கியமானது உயர் ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும் பட்சத்தில் தயவு செய்து அருகிலுள்ள நம்பகமான மருத்துவரிடம் சென்று யூ ஷுட் கமிட் யுவர் செல்ஃப். அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அந்த டாக்டருடைய பொறுப்பு. எனக்கு இருக்காது, எங்கள் வீட்லேயே யாருக்கும் இல்லை, எங்கள் பரம்பரையிலே பிபி கிடையாது, அப்படியெல்லாம் சொல்லி உங்களை ஏமாற்றிக்காதீங்க. இதுதான் நாங்கள் ரெகுலராக நாங்கள் பார்க்குறோம். எங்கள் வீட்டில் யாருக்குமே இல்லை டாக்டர், எனக்கு மட்டும் எப்படி வரும்? ஆமாங்க, உங்கள் தாத்தா ஊரில் ஒரு கிராமத்தில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் போய் ஏர் விட்டுட்டு கடுமையான உழைப்புக்கு பண்ணிட்டு வந்தார். கேவரு கஞ்சியும் கம்பங்கஞ்சியும் குடிச்சிட்டு படுத்துட்டு இருந்தார். அவருக்கு எப்படி பிபி வரும்? இங்கே அப்படி இல்லையே. எவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி போச்சு, மாடர்ன் வேர்ல்டுன்னு சொல்லிக்கிறோம், ஆனால் அதில் எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்குது. காலையில் எழுந்ததுலேருந்து பம்பரமாக நம்ம நுனி விரலில் நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி என்ன ஆகுமோ, இன்றைக்கி இந்த மேனேஜர் திட்டுவாரா, இன்றைக்கி அந்த ஹெச்ஆர் திட்டுவாரா, இன்றைக்கி எனக்கு இந்த மாதம் சம்பளம் வருமா, இன்னைக்கு இந்த வருஷம் டியூ கட்டுனா வண்டிக்கு, ஹவுசிங் லோன் போட்டால் அதுக்கு பணம் கட்டுறதுக்கு இன்றைக்கி முடியுமா? இப்படி ஒவ்வொரு நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸை நம்ம ரொம்பவே வளர்த்துக்கிட்டோம். விரலுக்கு மிஞ்சின வீக்கம். இதுதான் நம்முடைய இந்த நேரத்தில் இந்த நகர்ப்புற வாழ்க்கையில் உள்ள மக்கள்கிட்ட நாங்கள் பார்க்குறோம். ஆனால் இது இன்றைக்கி வில்லேஜையும் விடலை, அங்கேயும் இது வரைக்கும் பரவிடுச்சு. எனவே இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்லேருந்து நம்ம கண்டிப்பாக நம்மளை ரிலீவ் பண்ணிக்கணும். ஒருத்தர் ரத்த கொதிப்புன்னு வந்துருச்சுன்னா டாக்டர்கிட்ட கேட்பாங்க, இது எத்தனை நாளாக இருக்கும் டாக்டர்னு கேட்பாங்க. அதுக்கு பதிலே பெருசாக நாங்கள் உடனடியாக சொல்ல முடியாது. ஏமா, உங்கள் உள் உறுப்புகளினுடைய வேலை திறமையெல்லாம் நாங்கள் டெஸ்ட் பண்ணி தான் அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஏன்னா இன்றைக்கி பிபி அதிகமாகி நாளைக்கே கிட்னி கெட்டு போகாது, நாளைக்கே ஒரு ஹார்ட் அட்டாக் வராது, நாளைக்கே ஒரு பிரெயின் ஸ்ட்ரோக் வராது. ஆனால் சைலண்ட் கில்லருன்றதுனால உங்களுக்கு பிரெயின் ஸ்ட்ரோக் வந்த பிறகு தான் நிறைய பேர்த்துக்கு பிபி இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு தான் இதுக்கு ரத்த கொதிப்பு காரணம்னு கண்டுபிடிக்கிறோம். அது வரைக்கும் எங்களுக்கு என்னென்னே தெரியலையே அப்படின்னு சொல்கிறவங்க தான் இன்றைக்கி நிறைய பேர். எல்லா ஹாஸ்பிட்டல்லையும், எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி, இந்த முழு உடல் பரிசோதனை திட்டம் அப்படின்றத 1980களிலேயே நம்முடைய தமிழ்நாட்டில் அது அரசாங்க பொது மருத்துவமனையில் நாங்கள் அதை அறிமுகப்படுத்தினோம். அதில் எனக்கு பெரும் பங்கு உண்டு. ஏன்னா இந்த ஆரம்பத்தில் அந்த கான்செப்ட், இப்படி ஒரு கான்செப்ட் நம்ம மக்கள் மத்தியில் வைக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டோடு அதை நாங்கள் ஆரம்பித்தது. இன்றைக்கி தமிழ்நாடு, ஏன் இந்தியா முழுவதும், ஏன் உலகம் முழுவதுமே இந்த ஒரு கான்செப்ட் பரவிடுச்சு. ஒரு மாஸ்டர் ஹெல்த் செக்கப், ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் செக்கப். எதுக்காக? பணம் பண்ணுறதுக்காக இல்லை. தயவுசெய்து ஒவ்வொருத்தருடைய உடல் நிலைமையை பற்றியும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்குது. அது இல்லைன்னா நிறைய சிரமங்களுக்கு ஆளாகிறோம். எனவே இந்த முழு உடல் பரிசோதனையுடைய முக்கியத்துவத்தை நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். இதை சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்க, மாச செக்கப்பெல்லாம் பண்ணிட்டுங்க, சரி அந்த ரிப்போர்ட் எங்கேங்க? அதுதாங்க வீட்டிலேயே வச்சுட்டேன். சரி அடுத்த முறை எடுத்துகிட்டு வரீங்களா? அது வீட்டில் இருக்குதா இல்லையோ தெரியல. அதுக்கப்புறம் நாங்கள் 3 வீடு மாறிட்டோம் அப்படின்னாவே நம்ம புரிஞ்சுக்கணும். அவங்க செக் பண்ணி குறைஞ்சபட்சம் 3 வருஷம் இருக்குன்ட்டு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ தான் பண்ணேன்னுவாங்க. இதெல்லாம் நாங்கள் பார்க்கணும். இதை நான் கேலிக்காகவே சொல்லலை. நடைமுறையில் நாங்கள் என்னென்ன பிரச்சனைகள் எதிர்கொள்கிறோம் அப்படின்றத சொல்லிகிட்ருக்கேன். எனவே நீங்கள் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ளர நீங்கள் அந்த முழு உடல் பரிசோதனை பண்ணிக்கலன்னா தயவுசெய்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன டெஸ்ட்டினுடைய ரிப்போர்ட்டை வச்சு 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதா, இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணுறதா, இல்லை எதுலெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது அதை மட்டும் நடுவில் செக் பண்ணிக்கிறதா அப்படின்றதில் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னாவே போதும். ஆனால் இப்போல்லாம் இந்த பேக்கேஜ் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வந்ததுனால எனக்கு இன்னைக்கு கூட ஒரு தம்பி வந்து என்கிட்ட கேட்டார், டாக்டர் எனக்கு வைட்டமின் B12
வைட்டமின் D3யும் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா நான் வந்து எனக்கு குடலில் கொஞ்சம் அலர்ஜி இருக்குது, அதனால் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதில்ல. அடிக்கடி எனக்கு மலம் போகிறதுனால இரிட்டபிள் பவல் அப்படின்றதுனால என் அப்சார்ப்ஷன் சரியாக இல்லாதனால 2 வைட்டமின் ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு டாக்டர் அப்படின்னாரு. சரிப்பா, இந்த டெஸ்ட்டெல்லாம் பண்ணிக்க, மாத்திரை சாப்பிட்டுக்கோ, ஒரு 2 மாதம் பொறுத்து இந்த 2 மட்டும் டெஸ்ட் பண்ணிவிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன். நோ டாக்டர், நான் வந்து மொத்தமாகவே பண்ணிக்கிறேன் அப்படின்னாரு. ஏன்ப்பா அப்படின்னா, இல்லை மொத்தமாக பண்ண இன்னொரு 200 ரூபா தான் அதிகமாக வாங்குகிறாங்க, அதனால் நான் அதை எப்படி தாராளமாக பண்ணிக்கிறேன். அதை பற்றி நான் ஒன்றும் சொல்லலை. பட் என்ன எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த கான்செப்டில் உள்ள இருக்கிற ஒரு நியாயத்தை நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கணும், அதுதான் முக்கியம். ஸோ இந்த முழு உடல் பரிசோதனை பண்ணும்போது எங்கெங்கெல்லாம் நமக்கு பிரச்சனை இருக்குது, இப்போது ஒரு இருதயத்தை எடுத்துக்கிங்கன்னா ECG எடுக்கிறோம், எக்கோ டெஸ்ட் எடுத்து பார்க்குறோம், ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம். இந்த ரத்த அழுத்தத்தை தாங்கி என்னாகும், இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் நல்லா ஆஜானுபாகவோ நல்லா மஸ்லாக இருப்பார், அவர் போய் என்னப்பா எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா, இல்லை சார் நான் இந்த பட்டறையில் வேலை செய்கிறேன் சார், அங்கே இரும்படிக்கிற வேலை தான் சார் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும், கண்டிப்பாக அவனுடைய நல்ல மசில் எல்லாம் உரமேறி தான் இருக்கும். அப்படி இந்த ரத்த அழுத்தத்தை தாங்கி ஹார்ட் என்ன பண்ணுன்னா பெருசாக வீங்கிடும். இதை வந்து எக்ஸ்ரேலையும் பார்க்கலாம், ECGலையும் பார்க்கலாம், எக்கோ டெஸ்ட்லேயும் பார்க்கலாம். அப்புறம் அந்த ஹார்ட்டினுடைய வேலை திறமை எப்படி இருக்குது அப்படின்றத ஒரு ட்ரெட்மில்ல வச்சு பார்க்கலாம். அப்படி நிறையா உபகரணங்கள் வந்துருச்சு இப்போது. அதனால் அதெல்லாம் நீங்கள் தேவைக்கேற்றபடி அதை உபயோகித்து பயன் பெற்றுக்கணும். அதே தான். இப்போ அப்படியே ரொம்ப முடியலைன்னா எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் செய்கிறாங்க, அந்த வசதியை நீங்கள் உபயோகிச்சுக்கலாம். எனவே டெஸ்ட் எடுக்கிறதுன்றது ஒரு சம்பிரதாயமாக பார்க்காதீங்க. இது நம்முடைய உடலினுடைய ஆரோக்கிய நிலைமையை நிர்ணயிக்கக்கூடிய, ரீஅசஸ்மெண்ட் பண்ணக்கூடிய, கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு உக்தி அது. எனவே அதை நீங்கள் கவனமாக பார்க்கணும். ஸோ கிட்னி எப்படி இருக்குது, அதனுடைய ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, லிவர் எப்படி இருக்குது, லங்ஸ் எப்படி இருக்குது, அப்படி ஒவ்வொரு முக்கியமான உள்ளுறுப்புகளுடைய வேலை திறமையை நம்ம ஒரு அசஸ் பண்ணிக்கிறது தான் டெஸ்டிங். அதே மாதிரி ஐ செக்கப் பண்ணிக்கணும். இரத்த கொழுப்பினால் எப்படி சுகர் முக்கியமான பங்கு வகிக்குதோ இந்த ரெட்டினா இன்வால்மெண்ட்டுக்கு, விழித்திரை, அதே மாதிரி தான் பிளட் ப்ரெஷரும். இந்த ரெண்டும் சேர்ந்தாவே அந்த விழித்திரை வந்து ரொம்ப பாதிப்புக்குள்ளாகும். விழித்திரைப்புக்கு போகிற இரத்த குழாயினுடைய குழாயில் மாற்றங்கள் ஏற்படும். அதனால் இந்த டயபெட்டிக் ஆர் ஹைப்பர்டென்சிவ் ரெட்டினோபதி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக ஒரு கண் மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் நம்ம ஐ செக்கப் பண்ணிக்கணும். அப்புறம் எல்லா விதமான மற்ற டெஸ்ட், யூரினில் புரோட்டீன் இருக்கா இல்லையா அப்படின்ற டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கணும். நம்முடைய ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், அது ஒன் ஆஃப் தி ரெவல்யூஷன் ஆகிருக்குது. அந்த அல்ட்ராசவுண்ட் வந்து நம்ம அப்ரோச்சையே வந்து புரட்டி போட்டுருச்சு. இந்த காலத்துலலாம் ஒரு எக்ஸ்ரே எடுப்போம், இல்லைன்னா எங்கள் கை வச்சு பார்ப்போம். இப்போ வந்து அல்ட்ராசவுண்டில் என்னென்னவோ நமக்கு தெரியாததெல்லாம் இப்போ நாங்கள் அதில் பார்க்குறோம். அதனால் ஒரு அல்ட்ராசவுண்ட் அப்டமன் வந்து நம்ம தாராளமாக பண்ணலாம். ஒரு செஸ்ட் எக்ஸ்ரே எடுத்துக்கலாம், ஒரு ECG, எக்கோ டெஸ்ட்டு, ட்ரெட்மில் டெஸ்ட்டு. இது சந்தேகமாக இருக்குமானா ஒரு பிரெயினுக்கு நம்ம பார்த்துக்கலாம். நம்மளுடைய கம்ப்ளைண்ட்ஸை பொறுத்து தான் அது. அந்த முடிவை நீங்கள் தயவுசெய்து டாக்டர்கிட்ட விட்டுருங்க. நீங்களாக போய் டிமாண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய கம்ப்ளைண்ட்டு சொல்லுங்கள், மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் நீங்கள் பரிசோதனைக்கு போய்க்கலாம். இப்படி எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்குன்னு நீங்கள் தனியாக உங்களுடைய ஹெல்த் ரெக்கார்டை ஒரு நோட் புக்கில் போட்டு வச்சுக்கணும். இவ்வளோ பிபி எவ்வளோ இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் வீட்லேயே கூட இப்போ தான் நிறைய எலக்ட்ரானிக் டிஜிட்டல் பிபி ஆப்ரேட்டர்ஸ் வந்திருக்கு. ஆனால் அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் என்னென்னா, அதை வாங்கிட்டோம்னா அதே வேலையாக ஒருத்தர் உட்காந்து பார்த்துன்னு இருப்பார். எவ்ரி அரை மணி நேரம் 1/4 மணி நேரத்துக்கு பார்த்து அந்த டென்ஷன்லேயே பிபின்னு அதிகம் பண்ணி விட்ருவார். அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செலுத்தணும். அதை சும்மா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு, அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே அதில் ஒரு பழக்கப்படுத்திக்கலாம். 6 முதலமைச்சர்களுடனான அனுபவம் பகிர்கிறார் டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன். உங்கள் நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை புதிய தொடர் வாங்கி படியுங்கள்.